ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹெட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். தன்னார்வலர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் இருக்குது. நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து கவனித்து கேளுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஐடிகே 2.0க்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் இல்லை, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில பிளாக்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2,000 தன்னார்வலர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 500 தன்னார்வலர்கள் 400 தன்னார்வலர்கள் அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பிளாக்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து பாதிக்கும் குறைவாக தான் வந்து தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐடிகே 2.0க்கு. ஸோ இந்த ஐடிகே 2.0வில் நிறைய தன்னார்வலர்கள் ப்ரைமரியாக இருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் வராமல் மிஸ் ஆகியிருக்கு. அவங்க வந்து கிளாஸ் நல்லாவே எடுத்துருந்துருப்பாங்க, பட் இருந்தாலும் வந்து மிஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இதுக்காக திரும்பவும் வந்து ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் திரும்பவும் வந்து தன்னார்வலர்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் தெரியுமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் இந்த தன்னார்வலர்கள் வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய செயல்பாட்டு அறிக்கை தான். மைய செயல்பாட்டு அறிக்கை ப்ளஸ் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்தது, நீங்கள் ஐடிகேயில் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி வந்து நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து நம்ம கோஆர்டினேட்டர் வந்து எடுத்துக்குவார். ஏன்னா சில சமயம் அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை விட கோஆர்டினேட்டர் சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எல்லா இடங்கள்லையும் இதை பற்றி சொல்லலை, ஒரு சில இடங்களில் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஈவன் கிளாஸ் எடுக்கிறத கூட வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லாரையும் வந்து தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஐடிகே 2.0வோட சேலரி. நிறைய பேர் வந்து ஐடிகே 2.0க்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், 3,000 கொடுத்தா நல்லாயிருக்கும், 3.52 அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சேலரி இன்க்ரீஸ் பற்றி நம்ம சொல்கிறப்பெல்லாம் வந்து எப்போவுமே சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, அதே சேலரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி 2.0வில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து 1,500 வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அஃபிஷியல் இல்லை, அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அஃபிஷியலாக வந்து சொல்லலை. நம்மளுக்கு அஃபிஷியலாக இவ்வளோ தான் அப்படின்னு எப்போவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அஃபிஷியல் நியூஸ் இது 2த்துக்குமே வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படி உங்கள் யாருக்காவது இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1,500 அப்படிங்கிறது வந்து ஐடிகே 2.0வில் நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த பயிற்சி கட்டகம் என்னென்ன வந்து பயிற்சி புத்தகத்தை யூஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைமரிக்கு என்னென்னலாம் வந்து எடுக்கணும், என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன எடுக்கணும், எப்படி வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஓன் ஐடியாஸை நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாடல்ஸு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. பட் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டு தான் காமிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நெட்வொர்க் இஷ்யூலாம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி கண்டென்ட் எல்லாம் வந்து போட்டு காமிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது ஒரு ஐடியாக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தராங்க, இப்படி வந்து நீங்கள் சொல்லித்தரலாம், இப்படி ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் தவிர நீங்கள் அதையே தான் வந்து எடுத்தாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் மெத்தடை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் எடுத்தாலுமே உங்களுடைய ஓன் மெத்தட் அங்கே அப்ளை பண்ணுறப்ப இன்னும் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும், பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2 நியூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 நியூஸுமே நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒன்று தான். தேங்க்யூ.